இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2013 ரிலீஸ் ஆன இன்சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு எராட்டிக் த்ரில்லர் மிஸ்ட்ரி படத்தை பத்தி தான் பார்க்க இருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அப்பா தன்னோட மகளை அவரோட அக்கா வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காருங்க. என்னன்னு பார்த்தா சின்ன வயசுலே இந்த பொண்ணோட அம்மா இறந்து போயிட்டாங்க. இதனால இந்த ஆளு வேற ஒரு நாட்டுக்கு வேலைக்கு போலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. அதுக்காக இந்த குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி இவரோட அக்கா வீட்டுல விட்டுட்டு போலாமேன்னு சொல்லி இங்க வந்திருக்காரு. அவங்களுக்கும் ஹஸ்பண்ட் கிடையாது, ஒரே ஒரு பையன் மட்டும்தான். இந்த சின்ன பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின் அவளோட அத்தை வீட்டுல வளர ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இவங்க நெருங்கின சொந்தமாவே இருந்தாலும் கூட ஹீரோயின் அவளோட அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்றான். இந்த அத்தையோட மகன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. இருந்தாலுமே இந்த அத்தைக்காரி அவங்களோட மகனை ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க. அவனை இவங்க ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஹீரோயினை அனுப்பல, இவங்க கூடயே வச்சு இவங்க பண்ணிட்டு இருக்க அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் எல்லாம் இருக்கும், அதை சொல்லி கொடுத்து ஹீரோயினை ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இவங்க வச்சுக்கிறாங்க. ஹீரோயினும் அவளோட அத்தை மகனும் ரெண்டு பேரும் ஒரே பெட்ல தான் படுத்து தூங்குவாங்க. சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு அந்த ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த அத்தைக்காரி இல்லாத சமயம் ஹீரோயின் தான் அவனை பத்திரமா பாத்துக்குவாங்க. இப்படியே காலங்கள் கடந்து போயிடுது. ஹீரோயினும் ஒரு டீனேஜ் வயசு வந்துடுறா. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்தந்த வயசுக்கு உண்டான ஃபீலிங் இருக்கிற மாதிரி ஹீரோயினுக்கும் சில உணர்வுகள் வருது. இவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு மீன் பிடிக்கிற இடம் இருக்குங்க. அங்க போய் அங்க வர ஆம்பளைங்க எல்லாம் பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. கூடவே இவங்களோட அத்தை பையன் ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அவங்க கூடயும் ஹீரோயின் அடிக்கடி தேவையில்லாத சேட்டை எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. இப்படியே லைஃப் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவளுக்கு ஒரு லெட்டர் வருது. என்னன்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பா இறந்துட்டாருங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் சேர்த்து வச்ச கொஞ்சம் பணமும் சில பொருட்களும் அது ஹீரோயினுக்கு தான் சொந்தம் சொல்லி திருப்பி கொடுத்து விட்டுருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்படுறா. அவங்களோட அத்தைக்காரி தான் ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்றாங்க. நாங்கெல்லாம் இருக்கல, நீ வருத்தப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த அத்தையோட மகன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு ஏதோ ஒரு ஜாப் கிடைச்சிருக்காங்க. அதுவும் இங்க இல்ல, வேற ஏதோ ஒரு நகரத்துல அந்த வேலை இவனுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக இங்க இருந்து மொத்தமா காலி பண்ணி அந்த ஊருக்கே போயிடலாம்னு சொல்லி இவங்க முடிவு பண்றாங்க. அங்க போனதும் இவங்க திரும்பவுமே அந்த எம்ப்ராய்டிங் வச்சிருந்தாங்கல்ல, அதுக்காக ஒரு கடையும் ஓபன் பண்றாங்க. அந்த ஹீரோயினும் அந்த அத்தைக்காரியும் பாத்துக்கிறாங்க. அவங்களோட மகன் அவனுக்கு கிடைச்ச அந்த ஜாபையும் பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட அத்தைக்கு ஒரு யோசனை வருது. ஏன்னா அவனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடும். இதுக்காக இவங்களுக்கு அப்புறம் அவனை யார் பாத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. பேசாம ஹீரோயினே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சலாம் சொல்லி யோசிக்கிறாங்க. அது இப்போன்னு இல்ல, இவ சின்ன வயசா இருக்கும் போதே இந்த யோசனை அவங்களுக்கு இருந்திருக்கும். நம்ம ஊர்ல கூட ஒரு சில ஃபேமிலியில சொல்லி வளர்த்துவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அப்ப இருந்தே ஹீரோயின் கிட்ட நீ என்னோட மகனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லி வளர்த்திருப்பாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியல. இவரோட அத்தை இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து கார்டு மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இந்த அத்தையோட பையன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒருத்தனை இவங்க வீட்டுக்கு கூட்டு வராங்க. அவன் யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு ஊர்ல இருந்திருப்பாங்கல்ல, அங்க இவங்க கூட படிச்ச ஸ்கூல் மேட் தான் இந்த ஆளு. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கார்டு கேம் விளையாடிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவனை பாக்குறா. இவனுமே ஹீரோயினை நோட்டீஸ் பண்றான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு ட்ராக் ஓட ஆரம்பிக்குது. இந்த அத்தம்மாவனோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு நல்லா டிராயிங் எல்லாம் வரைவான்னு சொல்லி அங்க இருக்க ஒரு கிழவன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வேணும்னா சாம்பிளுக்கு உங்களை ஒரு போட்டோ வரைஞ்சு காமிக்கணுமான்னு சொல்லி கேட்டா, அந்த ஆளு வயசான காலத்துல என்ன வரைஞ்சு நீ என்ன பண்ண போற, வேற யாராவது வரேன்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த அத்தை பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு பெயிண்டிங்ல அவனோட உருவத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை. அதுக்காக இவனோட ஃப்ரெண்டு கிட்ட இவனை வரைய சொல்றான். அவனும் அந்த டிராயிங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் வரைகிற சாக்குல ஹீரோயினையும் ஒரு பக்கமா ரூட் விட்டுட்டு இருக்கான். கடைசியா அந்த படத்தை வரைஞ்சு முடிச்சதுமே இந்த அத்தைக்காரியே அந்த போட்டோவை பாக்குறாங்க. ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி இவனை பாராட்டுறாங்க. அதோட விடாம உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க அவனோட பையனை கூட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. இப்போ ஹீரோயினும் இவனும் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை இவங்க பயன்படுத்திக்கிட்டு ரெண்டு பேரும் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே இவங்களோட பழக்க வழக்கம் யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இந்த அத்தையோட மகனோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனை இவன் ஏதோ ஒரு டின்னர் பார்ட்டிக்கு கூப்பிட்டா அவன் நீங்க ஃபர்ஸ்ட் போங்க, நான் வரக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். எங்க போறான்னு பார்த்தா இவன் ஹீரோயினை தான் பார்க்க போறான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி தெரியுது. அதே சமயம் அந்த அத்தையோட மகன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்குமே ஹீரோயின் மேல ஒரு காதல் இருக்கும். அதை எப்படி அவகிட்ட சொல்றதுன்னு சொல்லி இவனோட ஃப்ரெண்டு கிட்டே ஐடியா கேட்க, ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கிறது இவனுக்கு தெரியாது. அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ, அவளை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இவன் கொடுக்குறான். ஹீரோயினும் இவனும் ஒரே பேட்டை தானே படுத்து தூங்குவாங்க. இவனும் ஏதோ முயற்சி பண்றான், ஒண்ணுமே செட் ஆகல. தூக்கத்துல இருந்து திடீர்னு கண் முழிக்கிறாங்க. ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்டா, இல்ல ஒரு கெட்ட கனவு, என்னை யாரோ கொலை பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறான். நீ என் பக்கத்துல இருந்தனா எனக்கு அந்த மாதிரியான கனவுலாம் வராதுன்னு சொல்லி ஹீரோயினை இவனோட பக்கத்துல வந்து தூங்க சொல்றான். இந்த பக்கம் ஹீரோயின் அவளுக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் இந்த அத்தம்மாவனோட ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் ரூம்ல மேல தனியா இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு யாராவது வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அத்தை தான் அங்க வந்திருக்காங்க. இவனை எங்க மறைச்சு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவளோட பாவாடைக்குள்ளேயே இவனை ஒளிய வைக்கிறா. இவங்க ஹீரோயின் கிட்ட ஏன் உன் ஃபேஸ் எல்லாம் வாடி இருக்குன்னு கேட்டா, இல்ல கொஞ்சம் தலைவலியா இருக்குன்னு சொல்ல இவங்க அவளுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட அத்தை மகன் அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி எல்லாருமே ஒரு பிக்னிக் போற மாதிரி போறாங்க. கூட சில ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. இவங்க மூணு பேர் மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஹீரோயினோட அத்தை மகனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிருதுங்க. ஹீரோயின் தான் ஒரு மரத்து நிழல்ல உட்காந்து இவனை அவன் மடி மேல படுத்து கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்க சொல்றான். இவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் பாத்தீங்களா, அவன் ஹீரோயின் கிட்ட அவன் தான் தூங்கிட்டு இருக்கான்ல, நம்ம ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லி இவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பெருசுங்கெல்லாம் 4-5 பேர் கூட வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவனுங்க கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க போன இடத்துல ஒரு போட் ஹவுஸ் மாதிரி ஒரு ஏரியா இருக்கு. அதுல போகணும்னு சொல்லி இந்த அத்தையோட
அத்தையோட மகன் கேட்க அவனுக்கு இப்ப கொஞ்சம் உடம்பு வேற சரியில்லாம இருக்கு. அவனோட ஃப்ரெண்ட் என்னங்கிறான், வேணாம் உனக்கு ஹெல்த் சரியானதுக்கு அப்புறம் போலான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். அவன் கேட்கற மாதிரி தெரியலங்க. ஹீரோயினும் இவங்க 2 பேரும் சேர்ந்து 3 பேரும் அந்த போட்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு மறைவான ஒரு ஏரியா இருக்கு. அதுக்குள்ள இந்த படகு போனதும் என்ன நடந்ததுன்னு தெரியல. ஹீரோயினும் அந்த பையனோட ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்காங்க. அதுவும் அவங்களும் தண்ணிக்குள்ள விழுந்திருக்காங்க. இவங்கள அங்க இருக்கவங்க எல்லாரும் வந்து காப்பாத்துறாங்க. இந்த அத்தையோட மகனை காணோம். அவன் அந்த தண்ணிக்குள்ள மூழ்கிட்ட மாதிரி தெரியுது. ரொம்ப நேரம் தேடி பாக்குறாங்க. அவனோட டெட் பாடி கிடைக்கல. அங்க இருக்க பெருசுக இவங்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சா இவன் என்ன சொல்றானா, அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, படகு சுழல்ல மாட்டி கவுந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நாங்க நீச்சல் தெரிஞ்சுனா தப்பிச்சிடும், அவனுக்கு சரியா நீந்த முடியல, இந்த தண்ணிக்குள்ள மூழ்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா இது உண்மை மாதிரி எனக்கு தெரியல. எப்படியோ ஒரு வழியா அடுத்த நாள் அந்த பையனோட டெட் பாடி எடுத்துறாங்க. ஒரு உடம்பு தண்ணியில ஊறி போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு அவனோட டெட் பாடி. இதை பார்த்து இந்த பையனோட அம்மா கதறி அழுகுறாங்க. அவங்களுக்குன்னு இருந்த ஒரே ஒரு சொந்தம் இவங்களோட மகன் மட்டும்தான். கடைசியா அந்த டெட் பாடியா ஒரு சவப்பெட்டிக்குள்ள வச்சு நல்லபடியா அடக்கம் பண்ணி முடிச்சிடறாங்க. ஆனா பையனோட இந்த இறப்பு தாங்க முடியாம இந்த அத்தக்காரியோட உடம்பும் ரொம்ப பாதிக்கப்படுது. இதுல இருந்து அவங்களால மீண்டு வர முடியல. ஹீரோயின் கிட்ட இந்த அத்தக்காரி என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க 2 பேர் மட்டும் எப்படி சேஃபா தப்பிச்சு வந்தீங்க, என்னோட பையன் மட்டும் எப்படி சாவான்னு சொல்லி கேள்வியா கேட்டு அவளை கொண்டுகிட்டு இருக்காங்க. உண்மையா என்ன நடந்ததுன்னு பார்த்தா ஹீரோயினும் இவளோட லவ்வர் சேர்ந்து தாங்க அவனை கொலை பண்ணிருக்காங்க. அவன் உயிரோடு இருந்தா இந்த அத்தக்காரி இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவான்னு சொல்லி தான் அவன் அந்த மாதிரி ஒரு பிளான போட்டிருக்கான். இவங்க 2 பேரும் சேர்ந்து அவனை போட்டு தள்ளிட்டு இயற்கையா அவன் செத்து போன மாதிரி வெளி உலகத்தை நம்ப வச்சுட்டாங்க. அப்பவும் இந்த அத்தக்காரி நீங்க தான் ஏதோ அவன் பையனை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அழுதுகிட்டே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவளுக்கு நைட்டு தூங்கும் போது கூட அவனை பத்தின அந்த கனவுகள் வந்துகிட்டு இருக்கு. தண்ணிக்குள்ள இவங்க மூழ்கிற மாதிரி எல்லாம் இவங்களோட கற்பனையில தோணிக்கிட்டே இருக்கு. இவங்க பண்ண தப்பே இவங்கள இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கு. ஹீரோயினோட லவ்வர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் ஒரு நாள் இவளுக்கு பின்னால வந்து நின்னுகிட்டு இருக்க. அவனை பார்த்து கூட இவ பயப்படுறா. நான் அன்னைக்கே சொன்னேன்ல இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லி, உன்னாலதான் இப்ப என்னால நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்கிட்ட அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. அதே நேரம் அன்னைக்கு அந்த போட்ல சரியா என்ன நடந்ததுங்கிறது ஹீரோயினுக்கு கிளவரா தெரியாதுங்க. முழுக்க முழுக்க அந்த தப்பு பண்ணது இவளோட லவர் தான். ஆனா அதை பண்ணும்போது இவ எதுவுமே கேட்காம இருந்ததும் இவளோட தப்பு தான். ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்கிறத அங்க இருக்கிற பெருசுகெல்லாம் பார்த்துட்டு ஒரு யோசனை சொல்றாங்க. இந்த அத்தகாரி கிட்ட உங்களுக்கும் வயசாகிட்டே இருக்கு, ஹீரோயினுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கட்டி வச்சுட்டா அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அத்தா பையனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்துட்டு இருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கே ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வச்சலாம் சொல்லி முடிவு பண்றாங்க. இவளோட அத்தைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். எல்லாரும் சேர்ந்து அவங்க கிட்ட ஹீரோயினை கையை பிடிச்சு நீதான் இனிமேலே இவளை பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி நம்மால எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணானோ அவனுக்கு தேவையான ஒண்ணு கிடைச்சிருச்சு. இவங்களோட ஆசைக்காக ஒரு அப்பாவையே கொண்டுட்டாங்க. பேசாம இவளோட அத்தக்காரி கிட்ட நான் வேற ஒருத்தன் தான் லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. கடைசியா ஒரு நாள் பிக்ஸ் பண்ணி ஹீரோயினுக்கும் அவங்களோட லவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாண பரிசா இந்த அத்தை என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த மொத்த பணத்தையும் ஹீரோயினுக்கே அவ கொடுக்க போறதா அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் மனசு நெருடலா இருக்கு. அன்னைக்கு நைட்டே இவங்கிட்ட என்ன நடந்ததுங்கிற அந்த உண்மையான விஷயத்த கேட்க அப்பதான் என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த உண்மையை சொல்றான். இவங்க அந்த படகுல போயிட்டு இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவனை அடிச்சு கட்டாயப்படுத்தி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு இருப்பான். அப்போ நீந்தி அந்த படகு மேலதான் ஏறி வரலாம்னு சொல்லி முயற்சி பண்ணிருப்பான். அந்த துடுப்பு இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்து அடிச்சு அங்கேயே கொடூரமாய் அவன் சாவடிச்சிருப்பான். இந்த உண்மையெல்லாம் ஹீரோயின் கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சீன்லயே அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. ஒருத்தனை அடிச்சு சாவடிச்சிருந்தா அவனோட அந்த டெட் பாடியை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். ஹீரோயினோட அத்தைக்கு இன்னுமே அந்த மகன் இருந்த அந்த விஷயத்துல இருந்து அவங்க வெளியே வரல. ஒரு நாள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களோட பையன் அவங்களுக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்த ஸ்பாட்லயே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அவங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு நடக்க முடியாது, எந்த ஒரு வேலையும் பண்ண முடியாது, நீங்க தான் அவங்கள குழந்தை மாதிரி பாத்துக்கணும், கரெக்டான டைமுக்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடுலாம் கொடுத்து கவனிச்சுக்குங்க, கூடி சீக்கிரம் சரியாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ இவங்கனால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாதனால ஹீரோயின் தான் அவங்கள பாத்துக்கணும். குளிப்பாட்டுல இருந்து மத்த எல்லா வேலையுமே அவங்க தான் கவனிச்சுக்கணும். என்ன சொன்னாலுமே ஹீரோயினுக்கு அவளோட அத்தை மேல கொஞ்சம் பாசம் இருக்குதான் செய்யுது. சின்ன வயசுல இருந்தே இவங்கள அவங்க பாசமா தான் பாத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு இவங்களை சுத்தமா பிடிக்கல. ஏதோ கடமைக்காக பாத்துக்கிட்டு இருக்கான். அதுலயும் ஒரு அமௌண்ட் இவங்க கொடுக்குறேன்னு சொல்லிருப்பாங்கல்ல, அந்த பணத்துக்காக தான் இவன் நல்லவமா நடிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்கள தூக்கி கொண்டு போய் சேர்ல உட்கார வைக்கிறது, அது இதுன்னு சில வேலைகள்லாம் பாக்குறான். அதையுமே வேண்ட வெறுப்பா தான் அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் ஹீரோயின் அவங்க அத்தைய பாத்ரூம்ல குளிக்க வச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அங்க வர இவன் ஹீரோயின் கூட கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்க பாக்குறான். எந்த அளவுக்கு இவன் ஒரு சுயநலவாதின்னு பாருங்களேன். எப்பவுமே அவனோட விஷயத்துல மட்டும்தான் அவன் குறிக்கோளா இருக்கான். ஹீரோயினுக்கு இப்ப இவன் நடந்துக்கிற விதமெல்லாம் பிடிக்காம அவன் மேல கோவப்பட அவன் உணர்ச்சி வசப்பட்டு உனக்காக தான் நான் அவனை கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த உண்மையை சொல்லிடுறான். அந்த பாத் டப்புக்குள்ள இருக்கிற ஹீரோயினோட அத்தைக்காரி இந்த விஷயத்த கேட்டுறாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்பாட்லயே இவங்க 2 பேத்தையும் ஏதாவது பண்ணணுங்கிற அளவுக்கு கோவம் வருது. அவங்க கையும் கால் இப்படி இருக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியல. அங்க இருக்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இவங்க 2 பேரும் சேர்ந்தா தங்களோட பையன்
பையனை கொலை பண்ணாங்கங்கிற விஷயத்த சொல்லணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. இப்ப சரியா அவங்களால பேச முடியாதனால இவங்க 2 பேரோட பேரையும் அதை எழுத பாக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு சரியா அந்த கை வர மாட்டேங்குது. அப்போ அவங்க முயற்சி பண்ணி இவங்க 2 பேரோட பேரை எழுதிடுறாங்க. ஆனா அங்க இருக்கிறவனுங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு வாழ்த்துக்கள் சொல்றாங்க தான் அவங்க எழுதியிருக்காங்கன்னு சொல்லி அவனுங்க அவங்களோட கற்பனை கேட்ட மாதிரி ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோயினோட புருஷனுக்கு உயிரே வருது, எஸ்கேப் ஆயிட்டுன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். ஆனா அவளோட அத்தைக்கு இவங்க 2 பேரையும் ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற அந்த ஏக்கத்துல அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, எந்த ஒரு தப்புமே பண்ணாத ஒருத்தனை இவங்க கொடூரமா சாவடிச்சிருப்பாங்க. இந்த விஷயத்த நினைச்சே அவங்க மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 கொலகாரங்களையும் காட்டி கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க அங்க ஒரு இங்கு பாட்டில் இருக்குங்க, அதை கீழே தள்ளி விட்டு அந்த வாக்கிங் ஸ்டிக் இருக்குல்ல அதை வச்சு இவங்க 2 பேரோட பேரு எழுதி கீழே மர்டரர் அப்படின்னு எழுதுறாங்க. இவங்க தான் என் பையனை கொலை பண்ணதுன்னு சொல்லி. அந்த சமயம் அவங்க யாராவது வந்து பாப்பாங்களான்னு பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஒரு வேலைக்கார லேடி மட்டும் இருக்காங்க. கரெக்டா இவங்க எழுதி வச்சிருக்க அந்த விஷயத்த படிச்சிடறாங்க. ஓ, இதைத்தான் இவ்வளவு நாள் நீங்க சொல்லணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்களா? இப்பவே நான் போய் மத்தவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்றேன்னு சொல்லி அவங்க வேகமா அங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. இங்க எழுதி இருக்கிற அந்த விஷயத்த அவ பாத்துறா. இவங்க அத்தை கிட்ட அவன் மன்னிப்பு கேட்கறேன், நான் வந்து உங்க பையனை கொலை பண்ணல, அவன் தான் பண்ணது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றான். என்னதான் இவ கொலை பண்ணலன்னு சொல்லி சொன்னாலும் கூட தப்பு பண்ண ஒருத்தனுக்கு இவ உடனே இருக்கா. அப்போ இவளுமே கொலகாரி தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வராங்க. இந்த எழுதிருக்கிறத பார்த்துட்டு இதை இப்பவே மறைக்க சொல்றான். 4 பேர் பார்த்தா என்ன ஆகும் நம்ம நிலைமை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கடையில வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு வயசான ஒருத்தர் இருப்பாரு. அவர் உள்ள வரும்போது ஹீரோயின் அந்த எழுத்துக்கள் மேல ஒரு துணியை தூக்கி போட்டு மூடி மறைக்கிறா. இப்போதைக்கு அவங்க மாட்டிக்காம எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனாலுமே அங்க இருக்க ஒரு வேலைக்காரிக்கு தெரிஞ்சிச்சு, அவ கூடி சீக்கிரம் அங்க இருக்கிற ஆளுகள் எல்லாம் கூட்டு வந்துருவான்னு சொல்லி இவங்க 2 பேருக்கு தெரியல. ஹீரோயினும் அவளோட புருஷனும் சேர்ந்து இந்த அத்தைக்காரிய ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. பேசாம இவளை கொலை என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயின் அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இவனுக்கு அந்த ஒரு யோசனை இருந்திருக்கும். ஹீரோயினோட கையில ஒரு கத்தி ஒண்ணு வச்சிருக்கா. இந்த பக்கம் பார்த்தா இவன் ஒரு ஷாம்பைன் பாட்டில் எடுத்து அதுல பாய்சனை ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன சொல்றானா, அந்த விஷத்தை குடிச்சு நான் சாகாதே மேல், எனக்கு வாழ்றதுல விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த பாட்டில் எடுத்து இவன் ஹீரோயினுக்கு கொடுப்பான்னு பார்த்தா அதுக்கு முன்னால இவன் குடிக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் அவங்க மாட்டிக்குவாங்கன்னு சொல்லி. அதையும் தாண்டி இவங்க மனசாட்சியை இவங்க 2 பேரையும் கொண்டுகிட்டு இருக்க அந்த விஷம் கலந்த ஷாம்பைன் பாட்டில ஆளுக்கு கொஞ்சமா குடிச்சு கடைசியா ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அந்த அத்தகாரியோட கண்ணு முன்னாலேயே இவங்க 2 பேரும் செத்து போறாங்க. இந்த வேலைக்கார லேடி ஒருத்தி அந்த உண்மை சொல்றதுக்காக கூட்டு போயிருப்பா பாத்தீங்களா, அங்க இருக்க எல்லாருமே இந்த பாட்டி மாமா கீது இவங்க கொண்டு வருவாங்களான்னு சொல்லி பயந்து வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த இடத்துல செத்து கிடக்கிறத இந்த ஊர் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. அங்க இருக்க அந்த தண்ணிக்குள்ள ஒரு பாட்டில் மிதந்துட்டு இருக்கு. இந்த ஒரு எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.